ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அப்ப மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என் ஹஸ்பண்ட் தான் மீன் கட் பண்ண வந்திருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் ஹஸ்பண்ட் பண்ண பார்த்து ஒய்ஃப்க்கு ஒரு தனி சந்தோஷந்தாங்க. கட் பண்ண இந்த தலைப்பகுதி ஃபுல்லாக ஓடு மாதிரி தாங்க இருக்கும். அதில் எந்த சதையுமே இருக்காது. அதனால தான் இந்த மீனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் கட் பண்ணிவிடுவோம். பிறகு ஆஸ் யூஷுவல் நம்மளோட சைடில் இருக்க ரெக்கையெல்லாம் கட் பண்ணிவிட்டு வாலையும் கட் பண்ணிக்கலாம். இந்த மீனில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் செதில் எடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக இதில் தோல் உரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அதோட தலைப்பகுதியில் லைட்டாக ஒரு கீறல் மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக அந்த ஸ்கின்னு மட்டும் எடுக்கிறதுக்காக அந்த தோலில் லைட்டாக இப்படி ஒரு கீறல் போட்டிங்கன்னா தனியாக சதை தனியாக அந்த தோல் தனியாக வரும். அது அப்படியே இப்படி பிடிச்சி இழுத்தாலே ஃபுல்லுமே கிளியர் ஆகிடும். இதே மாதிரியே 2 பக்கமும் தோல் உரிச்சிக்கலாம். அதனால் இதில் செதில் எடுக்கிற வேலை கிடையாது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை நம்ம கீறல் போட்டுட்டு வறுக்கிறதா இருந்தால் கீரல் போட்டுக்கலாம். அப்படி குழம்பு வைக்கிறதா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இந்த மீனை பொறுத்த வரைக்கும் புட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெறும் 2 மீன் தான் வாங்கியிருந்தேன். அதனால் நான் வறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டேன். பட் இது நிறைய வாங்கினீங்கன்னா இதில் புட்டு வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கீறி விட்டுட்டு இதில் மசாலாஸ்லாம் போட பார்த்து மீன் உள்ள நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் இந்த சேனலில் என்னோடய டெய்லி ரொட்டீன், ஃபிஷ் கட்டிங் அண்ட் சமையல் இதெல்லாம் பார்க்குறதுக்கு புலம்பல் பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.